புதுக்கோட்டை மாவட்டம் கந்தக்கோட்டை தாலுக்கா குளத்தூர் நாயக்கர்பட்டி ஆதிதிராவிட தெருவில் பல்வேறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த தண்ணீர் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கிறது. இந்த தண்ணீரை நாங்கள் வசித்து வருகிறோம். பல்வேறு நோய்களை நாங்கள் சந்திக்கிறோம். மலேரியா, டங்கு, இப்படி பல்வேறு நோய்களை சந்திக்கிறோம். குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. வயதான என் தாயார் கூட 93 வயசு இந்த தண்ணீர்னாலே கடந்து ஜுரம் ஜலி வந்து இறந்துட்டாங்க. எனவே அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல்வேறு முறையில் சிஎம் செல்லு வரைக்கும் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தினாலும் கலெக்டர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தக்க நடவடிக்கை எடுத்து ரோடுகள் சீக்கிரம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். தண்ணீரை அப்புறப்படுத்தணும். ரோடுகளுக்கு பக்கத்தில் வடிகால் வாரியம் சீக்கிரம் அமைச்சு தரணும் என தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன். அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது மழைநீரோடு சேர்ந்து கழிவுநீரும் வந்து சேர்ந்து வர்றதுனால எங்களுக்கு மிக கஷ்டமான ஒரு துயர நிலையில் இருக்கணும். அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறோம். உங்கள் பேர்? என் பேர் தவற் செல்வன். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோக்கோட்டை தாலுக்காவிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக மழையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு. இதனால வேண்டி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கே 1 மாதமாக லீவு போட்டு ரொம்ப சுரமாக அடிக்குது. இப்போ முடியாத 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப சுரம் வந்து ஒரு பாட்டியே இறந்து போச்சு. எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் கலெக்டருக்கும் மனு கொடுத்தாச்சு. கலெக்டருக்கு 10 தடவைக்கு மேலே கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. பிடிஓ இவர் கிளர்க்கு இவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கொடுத்தாச்சு. என்னக்கா சொல்கிறாங்க? அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்களா? இட்டுட்டு போகிறாங்க. வந்து பார்த்துட்டு சேசிபிலாம் வருது, வந்துட்டு போயிடுது. என்ன காரணம்? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள்? இனி குறிக்கணும். மக்கள் அதுக்கும் தண்ணி போகிறது ஒரு வழி இல்லை. வடிகாலே இல்லையே. வடிகால் அவசியம் எங்களுக்கு வேணும். வடிகால் எங்களுக்கு அவசியம் வேணும். வடிகால் எடுத்து தயவுசெய்து தண்ணியை எடுத்துருங்க. சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த தண்ணியை எடுத்து முடிச்சிருங்க. ரொம்ப பாதிப்பு. இவ்வளோ காலமாக கொசு கடிக்கல. இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக கொசு கடிக்குது. எங்கள் வீட்டில எல்லாம் நாங்களாம் கொசுவே கடிக்கலை. ஆனால் இப்போ ரொம்ப கொசு கடிக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பல வருஷமாக இது பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது நடவடிக்கை எடுத்து இந்த கோரிக்கையை நிறைவு பண்ணி நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். உங்கள் பேருக்கா? என் பேர் ரஞ்சனி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுக்கா குளத்தூர் நாயக்கர்பட்டி தெற்கு தெருவில் நாங்கள் வசித்து வர்றோம். கடந்த 10 வருடமாக இந்த தெரு பூரா, இந்த தெருன்னு இல்லை, எல்லா தெருவுமே நாங்கள் 3-4 தெரு இருக்குது. 4 தெருவுலையுமே தண்ணி தேங்கி கிடக்கு. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நேராக அடைச்சிக்கிட்டுறாங்க. அப்போ அவங்கவுங்க வீட்டு வழியாக தான் தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் பூருது. தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை எங்களுக்கு. போன வழியை வந்து வாரி இருந்துச்சு, அந்த வாரியும் இல்லை எங்களுக்கு. இப்போ கழிவு நீரும் சேர்ந்து கலந்து வர்றதுனால ரொம்ப அவஸ்தைப்படுறோம். சின்ன குழந்தைங்களாம் எல்லா வீட்டுக்கு நிறையா சின்ன குழந்தைங்க இருக்குது. இதனால கொசுக்கடி அதிகமாக இருக்குது. காய்ச்சல் வருது. ஒரு பாட்டி இதனால் இறந்தே போயிட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் நிறையா பேர்கிட்ட மனு கொடுத்தும் இதுக்கான வழி எங்களுக்கு இல்லை. வர்றாங்க, பார்க்குறாங்க, ரோட்டோடே போயிடுறாங்க, மெயின் ரோட்டோடே போயிடுறாங்க, உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அங்கே யார் 4 பேர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கேட்டுட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த பிரச்சனை யாருமே தீர்க்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கான பதிலை வந்து நீங்கள் தான் சொல்லணும். தண்ணி கிடக்கிறத பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் பேருக்கா? என் பேர் நந்தினி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.